தமிழ்நாட்டையே உலுக்கிய +2 மாணவியின் கொலை சம்பவம். நாங்க ரொம்பவே நொந்து போய் உடைஞ்சு கிடக்கிறோம், எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. எனக்கு ஒரு வாரமே பண்ணாதே, சரி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் சரியா? நீ இன்னைக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு விளம்பரம் கொடுத்துட்டு நீ தனியா போயிருவீங்க. ஆறுதல் கூற வந்த ஆதவ் அர்ஜுனாவிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுத பெண்மணி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்துல +2 மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. மேலும் மாணவியுடைய குடும்பத்தினர் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் பலருமே இந்த கொலை சம்பவம் தொடர்பா பல கண்டனங்கள் எழுப்பி வராங்க. பல அரசியல் தலைவர்களும் மாணவியுடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதலும் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதவ் அர்ஜுனா மாணவியுடைய குடும்பத்தை நேரடியா சென்று ஆறுதல் கூறியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல இருந்த மாணவியுடைய அத்தை ஒருவர், எங்க குழந்தை கிடந்த அந்த கோலத்தை எங்களால இப்ப வரைக்குமே மறக்க முடியல, நாங்க ரொம்பவே நொந்து போய் உடைஞ்சு கிடக்கிறோம், எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு ஆறுதல் கூற வந்த ஆதவ் அர்ஜுனாவிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்காங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியூர் காட்டன் கிளப்.